நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் மது குடிப்பதற்கு பணம் தர மறுத்த பாட்டியை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்த பேரனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். 80 வயது மூதாட்டிக்கு நேர்ந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த மணப்பள்ளியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரின் மனைவி தெய்வானை. 80 வயதை கடந்த தெய்வானை முதியோர் உதவித்தொகை பெற்று வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார். இவரது மகள் வழி பேரன் வினோத் பாபுவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். மது போதைக்கு அடிமையான வினோத் பாபுவை விட்டு அவரது மனைவி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பிரிந்து சென்று விட்டார். வினோத் பாபு அடிக்கடி மது குடித்துவிட்டு பாட்டி தெய்வானை வீட்டிற்கு சென்று பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலையும் வினோத் பாபு தனது பாட்டி தெய்வானையிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டுள்ளார். அவர் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்தவர் அருகில் கிடந்த உருட்டு கட்டையை எடுத்து சரமாரியாக பாட்டி தெய்வானையை தாக்கி இருக்கிறார். அதில் தலையில் படுகாயமடைந்த தெய்வானை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். மோகனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து போன தெய்வானையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து மோகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த வினோத் பாபுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.